ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு வெஸ்டிஸ் பிளாக்ஸ். நாங்கள் தான் அவங்க ராஜிகவி. நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா நண்டு சூப் தான் செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் நண்டு சூப் செய்கிறதுக்கு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், இப்போ மிளகையும் சீரகத்தையும் உரலுக்க போட்டு இடிச்செடுப்போம். இப்போ சீரகம் மிளகு இடிபட்டுது, நாங்கள் அதை எடுக்க போகிறோம். ஆறு பல்லு பூண்டும் இஞ்சி ஒரு துண்டையும் இடிச்செடுப்போம். இஞ்சியும் பூண்டும் இடிபட்டுத்து இதை இப்போ எடுத்துக்கலாம். காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம், இதை இப்போ இடிச்செடுத்துக்கலாம். மிளகாய் இடிக்கும்போது கவனமாகவே இடித்தெடுங்க, கண்ணில் தெரிஞ்ச கண்ணெறியும். மிளகாய் ஒன்றும் பாதியமாக இடிபட்டுத்து இப்போ மிளகாய் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் வெங்காயத்தையும் இடித்து எடுக்க போகிறோம். சூப்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்ல, எங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதால நாங்கள் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கோம். வெங்காயமும் இடிபட்டுத்து வெங்காயத்தையும் எடுத்துக்கொள்ளுவோம். நாங்கள் இப்போ 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கோம், இதையும் இடித்து எடுத்துக்கலாம். தக்காளியும் லைட்டாக இடிபட்டுத்து அதையும் எடுத்துக்கொள்ளுவோம். க்ளீன் பண்ணி வச்சுருந்த நண்டையும் இடித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நண்டில் இருக்கிற எசன்ஸ் சூப்பில் சேர்ந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இடிபட்டுத்து இப்போ நண்டையும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ எல்லாத்தையும் இடிச்செடுத்து தான் இப்போ நண்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ கேஸை ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் கொண்டு வச்சுக்க அடுப்பில். இப்போ சூடாகினதுக்கு பூரா எண்ணெய் சேர்ப்போம். இப்போ தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கொள்ளுவோம். எண்ணெய் சூடாகிட்டு இப்போ தட்டி வச்ச இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகும் வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ இடித்து வச்ச பச்சை மிளகாயும் சேர்த்துக்கொள்ளுவோம். பச்சை மிளகாயும் நல்லா வதக்கணும். மிளகாயும் நல்லா வதங்கினதுக்கு பிறகு வெங்காயத்தையும் சேர்த்து கொள்ளுவோம்.
எடுத்து வச்ச கறிவேப்பிலையும் சேர்த்து கொள்ளுவோம். எல்லாமே வந்து நல்லா வதங்கட்டும். இடித்து வச்ச தக்காளி பழத்தையும் சேர்த்து கொள்ளுவோம். தக்காளி பழமும் நல்லா வதங்கட்டும். நண்டை வந்து இடித்து போட்டே சேருங்க. அப்போ தான் நண்டில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் வந்து சூப்பில் சேர்ந்து டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம நண்டையும் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்த்து கொள்ளுவோம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து வந்து சூப்புக்கு தேவையான அளவு தண்ணியையும் சேர்த்து கொள்ளுவோம். உங்களுக்கு சூப் எவ்வளவு தேவையோ அதுக்கு அளவாக வந்து தண்ணி சேருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நண்டு நல்லா வேகட்டும். தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கொள்ளுவோம். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுவோம்.
வந்து முக்கியமான பொருள் வந்து மிளகு தான். இப்போ வந்து கடைசியாக வந்து நம்ம இடித்து வச்சுருந்த மிளகையும் சீரகத்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும். நண்டெல்லாம் நல்லா வெந்து எங்களோட சூப் வந்து ரெடி ஆகிவிட்டது. இனி இறைக்கு சர்வ் பண்ணுவோம். எப்படி இருக்கண்டு பாருங்க, நண்டு சூப் சுட சுட பார்க்கவே எச்சில் ஊறுது. எங்களோட நண்டு சூப் வந்து காரசாரமாக வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். கடையில் வேண்டி சாப்பிட்றத விட வீட்டில் ஈவினிங் டைமில் செய்து ஃபேமிலியோடு சாப்பிடுங்க. ஓகே மக்கள், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் பார்க்குறீங்க எல்லோரும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கல்ல, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு நிமிஷம் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு போயிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே பாய் மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.